ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வசனம் வைத்திருக்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. லூக்கா 6:27 எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அதாவது நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறீங்க சரிங்களா, ஒரு மாதிரி அவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் வீடு கட்டக்கூடாது, இவன் நாசமா போகணும் அப்படின்னு நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் அப்படி நினைப்பாங்க. இந்த வேலை செய்யற இடத்துலயும் கொஞ்சம் அப்படி நினைப்பாங்க. அவங்க என்ன பண்ணணுமா, நம்ம உங்கள் சத்துருக்களை சிநேகிக்கணும், அவங்களை சிநேகிக்கணும். நம்மளை பகைக்கிறவங்களுக்கு நன்மை செய்யணும். ஒரு உதவி அவங்களுக்கு நம்ம செய்யும் போது, ஏசப்பா பிள்ளைங்க நம்ம என்ன வேணாலும் இவங்களுக்கு நல்லா இருக்கக்கூடாது நம்ம நினைக்கும் போது பாரு நமக்கு உதவி செய்யறாங்க, இதுதான் ஏசப்பா பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நம்மள என்ன பண்ணும், ஏசப்பா ஏற்றுக்கொள்ளுவாங்க சரிங்களா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நீங்க என்ன பண்ணுவோம், அன்பா பாசமா பேசுங்க. இப்ப என் வீட்டு பக்கத்துல சில பேர்லாம் என்னடா ஊழியம் செய்யறான், என்னடா பண்றான், இவன் நாசமா போகணும் அப்படின்னு என்னென்னமோ பண்றாங்க. ஆனா அவங்க எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தாண்டு, அவங்களும் நல்லா இருக்கணும்ண்டு, என்னையும் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டது போல அவங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்க, அவங்களும் நல்லா இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நானும் அவங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறதுனால இன்னைக்கு என்னுடைய ஜபங்கள் கேட்குது. அவங்க சத்துருன்னா அவங்க கொஞ்சம் பிசாசு போற இடத்துல அப்படித்தான் இருப்பாங்க. அதனால அவங்க நம்ம வெறுக்க கூடாது சரிங்களா. அவங்க என்ன பண்ணணும், சிநேகிக்கணும், அன்பு காட்டணும், உதவி செய்யணும். அப்படி செஞ்சோம்னா தான் நம்ம ஏசப்பாவோட பிள்ளை சரிங்களா. அப்படி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறுவாங்க. அதுக்குன்னு அவங்க எல்லாத்தையும் வெறுக்காதீங்க, அவங்க எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அப்பதான் உங்க ஜெபங்கள் கேட்கப்படும் சரிங்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.